ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு, அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படும். அந்த டாக்குமெண்ட் ஃபார்மேட்டை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேன் கார்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா செப்பரேட்டாக ஒரு அக்ரிமெண்ட் காப்பி தேவைப்படுது. ஸோ அந்த அக்ரிமெண்ட் காப்பிக்கு உண்டான ஃபார்மேட்டு தான் இது. அதாவது அந்த அக்ரிமெண்ட் காப்பியை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் காப்பி வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் பப்ளிக் செக்டாரில் மட்டும்தான், அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்கில் மட்டும்தான் உங்களுக்கு பேன் கார்டு வந்து மகளிர் குழுவுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ ப்ரைவேட் செக்டார்லேயே இல்லை வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து தேவை அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அக்ரிமெண்ட் காப்பி ரெடி பண்ணி பேன் கார்டை ஈஸியாக நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிமெண்ட் காப்பியில் உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய வட்டம், என்ன ஊர், என்ன தெரு, கதவியன் போட்டு ஸோ எத்தனை பேர் வந்து அந்த குழுவில் மகளிர் சுய உதவி குழுவில் இருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த மகளிர் சுய உதவி குழு நேமை வந்து நீங்கள் இங்கே இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஸோ எந்த தேதியில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து தீர்மானம் போகிறீங்களோ அந்த தேதியை வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே வந்து, அதாவது நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த தேதி நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊக்குனர் பிரதிநிதி, அதாவது தலைவர் யார், செயலாளர் யார், தலைவர் பேரை வந்து நீங்கள் ஊக்குனரில் டைப் பண்ணிங்க, செயலாளர் பேரை பிரதிநிதியில் டைப் பண்ணிவிட்டு ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கனாக்கா வங்கி வரவு செலவு கணக்கு வந்து தீர்மானம் செய்ய தான் வந்து நிறைவேற்றிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ஆர்எல்எம் எஸ்ஹெச்ஜி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் பேங்க்குங்களில் போய்ட்டு லோன் வாங்கும்போதும் அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பேங்க்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐடியை வந்து க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. அதாவது என்ஆர்எல்எம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து போய்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி நம்ம வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்னுடைய சுய உதவிக்குடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மெம்பர் ஐடி நம்பரை வந்து நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். வீடியோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ ஃபைனான்சஸில் வந்து நீங்கள் வந்து லோன் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அங்கே உங்களுக்கு பேன் கார்டு கேட்டாங்கன்னா ஸோ நீங்கள் அதான் அந்த குழுவுக்கு பேன் கார்டு கேட்டாங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோ ஃபைனான்ஸ்லேயே உங்கள் குழு பேர் கொடுக்குறீங்களே அந்த பேருக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு மெம்பர் ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மெம்பர் ஐடியை வாங்கி நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணி உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மெட்டில் தான் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமது மகளிர் சுய உதவி குழுன்ற இடத்துல உங்களுடைய சுய உதவி குழு நேம் இது பண்ணிங்க. அதேமாதிரி எந்த பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருங்களோ அந்த பேங்க்கை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. அதேமாதிரி கிளை வந்து எந்த கிளையோ அந்த கிளையை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. இங்கே கீழே இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நீங்கள் வந்து டைப் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமது மகளிர் சுய உதவி குழுன்ற இடத்துல உங்களுடைய சுய உதவி குழு நேமை நீங்கள் வந்து டைப் பண்ணிவிட்டு உறுப்பினர் சேமிப்பு தொகையாக மாதம் எவ்வளோ நீங்கள் பிடிக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு எத்தனை உறுப்பினர் இருக்கோ அத்தனை உறுப்பினர் நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிட்டு எவ்வளோ வசூலிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாரத்தில் எந்த தேதியில், அதாவது எந்த கிழமையில், எந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கூட்டம் வந்து உறுப்பினர்களுக்கு கூட்டம் கூட்டுறீங்க அப்படின்னு தீர்மானம் போடுறதுக்கு கூட்டம் கூட்டுறீங்கிறத அங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய உதவி குழு நேமை டைப் பண்ணி இந்த இது வந்து நிறைவேற்றப்பட்டதை நீங்கள் வந்து முடிச்சுட்டு உறுப்பினர்களின் பெயர், கையொப்பம், அதாவது உங்கள் குழுவில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருனுடைய பேர் எழுதிடுங்க. அத்தனை பேருடைய கையெழுத்து வாங்கிக்கிட்டு ஃப்ரண்ட் பேஜ்லேயும், அதாவது இந்த பேஜில் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய சீல், குழுனுடைய சீல் போட்டுங்க. அதே மாதிரி இந்த பேஜ்லேயும் உங்களுடைய குழுனுடைய சீலை வந்து கீழே போட்டுட்டு யார் தலைவரோ அவங்க வந்து கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா போதும். அதாவது இதை நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த குழுவினுடைய தலைவரோட அவங்களுடைய ஆதார் கார்டையும் வச்சுக்கிட்டு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேன் கார்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.